பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையில் நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஓடும்படியாய் ஒரு பலப்படுத்துகிற வார்த்தையோடு உங்களை நான் வருகிறேங்க. உங்களோட வாக்குத்தத்தம் சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஐயோ நான் இன்னும் நடக்கலையே நடக்காதோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நோவாவை தேர்ந்தெடுத்து நான் உன்னை நீதிமானாக சூஸ் பண்ணுறப்பா, நீ ஒரு பேழையை செய்யி, நான் மழையை வர வச்சு வெள்ளம் வர வச்சு நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது, நோவா அந்த பேழையை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அந்த மழை வர ஜலப்பிரளயம் வர வரைக்கும் 100 வருஷம் ஆகுதுங்க. அந்த 100 வருஷம் அந்த மனுஷர்கள் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னடா இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், மழை வரப்போகுதுன்னு சொல்கிறான்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இவர் அமைதியாக ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் மாத்திரம் இல்லாமல் அவர் குடும்பமே காக்கப்பட்டதுங்க. அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்ம நிறைவேற்றுவோம். அவரோட வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுவோம். அது கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்லியிருப்பார், நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பார், நல்ல பொசிஷனுக்கு போவீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பார், வீடு வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, கார் அநேக ஆசீர்வாதங்கள் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். இன்னும் நடக்கலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த உலகம் பார்த்து ஐயோ இவனுக்கு என்ன பாரு இன்னும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் வரும்பொழுது பேசின வாய்களை ஆச்சரியப்படும்படியாய் மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாருன்னா, இந்த வருஷம் ஒரு 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 புது ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அடுத்த வருஷம் அது வரும்போது அதோட அப்டேட்டாக தான் கொடுப்பாரே தவிர அதே பழைய ஃபோனு கொடுக்குற தேவன் கிடையாதுங்க. அவர் புதிய அப்டேட்டான ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.